எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் நாங்கள் பார்ப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தினூடாக நாங்கள் அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவரோடு வாழும் பொழுது விசுவாசத்தை வைக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பரிசுத்த வேதாமம் சொல்கிற பிரகாரம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அத்தனை சாட்சிகளும் ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கிறது. ஆகையால் நாங்கள் ஒரே தினம் விசுவாசித்தோம், அவரை ஏற்றுக்கொண்டோம். மீண்டும் மறுபடியும் அவிசுவாசப்படாதபடிக்கு விசுவாசத்திலே பற்றி அடைந்து அவரிடத்தில் மனம் திரும்பின பிரகாரம் அவர் அஸ்திபாரமாகிய ஏசப்பாவிலே நாங்கள் போடப்பட்டவர்களாய் நிலைத்திருக்கும்படி நாங்கள் பூர்ணராகும்படி கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையாலே நம்பிக்கைக்கு உரியவர் இந்த பூமியின் கடையாந்திரமுள்ள யாவரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிறபடியால் எங்களோட விசுவாசத்தில் நாங்கள் தளராதபடி உறுதியாக இருக்க கடவோம். ஆமேன். அல்லேலூயா.